வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம், இந்த திருத்தலம் பற்றி பேசினாலும் புண்ணியம், அதை கேட்டாலும் புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பால் அபிஷேகம் பண்ணும்போது நீல நிறமாக மாறும் அற்புத திருத்தலம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் ராகு கோவில் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது தான் இந்த புகழ்பெற்ற திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவில். ராகு பகவானுக்காக உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து தரிசிக்கும் இந்த திருத்தலத்தில் நடைபெறும் ஒரு அதிசயம் பலரையுமே இங்கு ஆச்சரியப்படுத்துகிறது. அது என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஆலயத்தின் மூலவர் தான் நாகநாத சுவாமி. இங்குள்ள அம்பாளோட பேர் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க, கேட்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பிறை அணிவாள் நுதல் அம்மை. இந்த தலம் மிகவும் பழமையான சிவன் ஸ்தலமாகவும் நவகிரகங்களில் ஒன்றான ராகு தலமாகவும் போற்றப்படுகிறது. இந்த ஊருக்கு ஏன் திருநாகேஸ்வரம் என்ற பெயர் வந்தது தெரியுமா? புராண கதைகளின்படி நாகராஜனும் பல பாம்புகளும் இங்கு சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்றதாக கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த ஊருக்கு திருநாகேஸ்வரம் என்ற பெயர் வந்ததாம். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமாங்க? ராகு பகவானுக்கு செய்யப்படும் பால் அபிஷேகத்தின் போது வெள்ளை நிற பால் நீல நிறமாக மாறுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த நிகழ்வை காண தினமும் ஏராளமான பக்தர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்கின்றனர். ராகு தோஷம், நாகதோஷம், திருமணத்தடை, தொழில் முன்னேற்றம், கல்வி, வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றுக்காக பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். மனமாற வேண்டினால் ராகு பகவானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். கோவிலின் ராஜகோபுரம், அழகிய சிற்பங்கள், அமைதியான பிரகாரங்கள் ஆகியவை பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியை அளிக்கின்றது. தினமும் நடைபெறும் பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் பக்தர்களை ஈர்க்கின்றன. திருத்தலம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் அதன் பிறகு பல மன்னர்கள் ஆட்சி காலத்தில் விரிவுபடுத்தியதாகவும் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பழமையான கட்டிடக்கலை ஆலயத்தின் பெருமையை எடுத்துக்காட்டுகிறது. நவகிரகங்களில் ராகு ஒரு பாவ கிரகமாக கருதப்பட்டாலும் இங்கு சிவபெருமானின் அருளால் நன்மை பயக்கும் தெய்வமாக விளங்குகிறார் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் வெகுவாகவே இருக்கிறது. ராகு பகவானின் சந்நிதியில் அவருடைய இரு தேவியரான நாகவல்லி மற்றும் நாகக்கன்னியுடன் காட்சியளிப்பது இந்த தலத்தின் ஒரு தனி சிறப்பாகும். மற்ற கோவில்களில் இந்த மாதிரி சந்நிதி அரிதாகத்தான் காணப்படும். ராகு பெயர்ச்சி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். அந்த நாளில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரம் மற்றும் தீபாராதனையை காண்பது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பால், வில்வ இலை மற்றும் மலர்கள் இவற்றை கொன்று ராகுவையும் சிவபெருமானையும் வழிபடுகின்றனர். இந்த திருத்தலத்தை தரிசிப்பதால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம், கல்வி வளர்ச்சி மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பலர் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேறிய பிறகு மீண்டும் வந்து நன்றி கூறி வழிபாடும் செய்கின்றனர். கும்பகோணத்தை சுற்றியுள்ள நவகிரக கோவில்களை ஒரே நாளில் தரிசிக்கும் பக்தர்கள் திருநாகேஸ்வரத்தையும் தவறாமல் சேர்த்துக்கொள்கிறார்கள். அதனால் அந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படும். நண்பர்களே, உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த புனித திருத்தலத்திற்கு சென்று இறைவனின் அருளை பெறுங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இதுபோல் ஆன்மீக வரலாறு, அதிசய திருத்தலங்கள் மற்றும் பக்தி சார்ந்த வீடியோக்களுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் நம சிவாய. ராகு பகவானின் அருளும் அருள்மிகு நாகநாத சுவாமி திருவருளும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கட்டும். Thanks for watching.